ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு டே 2வோட ஈவினிங் மேத்ஸ் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா, லாஸ்ட் 2025 2025 குரூப் 4ல நடந்த ஒரு 5 கொஸ்டின் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெய்லியும் வரிசையா ஈவினிங் மேத்ஸ் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்டிருக்க மேத்ஸ் சம்மு டெய்லி ஒரு 5 சம் கத்துக்க போறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ உங்க மேத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் சம்மு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு, அதாவது ஒரு தொடர் வரிசை கொடுத்திருக்காங்க. இதுல அந்த லாஸ்ட்ல வர உறுப்பு நம்பர் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் என்னன்னா ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க, கியூப் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் பண்ணிட்டு அந்த நம்பரை அப்படியே மைனஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த டேர்ம் பார்த்தாலே நமக்கு தெரியுது கண்டிப்பா இது ஸ்கொயர் நம்பர் இல்லை, கியூப் நம்பரும் இல்ல. ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸ்கொயர் நம்பரும், கியூப் நம்பரும் இல்ல அப்படின்னா, நீங்க இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன அப்படின்னா, என் ஸ்கொயர்ட் மைனஸ் என். இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர் இது இல்ல கியூப் நம்பரும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இந்த ஃபார்முலா டைரக்ட்டா வருதான்னு செக் பண்ணி பாருங்க. இது எப்படின்னா, இப்ப என்னங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் 1ன்னு குடுத்து பார்க்குறோம். 1 ஸ்கொயர்ட் மைனஸ் இந்த அதே 1 போடுறோம். 1 ஸ்கொயர்ட் பண்ணா 1, 1லேருந்து 1 போச்சுன்னா 0. இந்த 0 ஃபர்ஸ்ட் 0 வந்துருச்சா? அடுத்தது அதே மாரியே 2 ஸ்கொயர்ட் பண்ணி 2ஆல மைனஸ் பண்ணி பாருங்க. 2 2 4, 4ல 2 போச்சுன்னா மீதி 2. 2க்கு 2 வந்துருச்சா? ஓகே. அடுத்தது 3 கியூப் பண்ணணும் வரிசையா. 3 மைனஸ் 3 = 3 9, 9 3 27. 27ல 3 போச்சுன்னா 24. ஃபர்ஸ்ட்டு 3 நம்பரும் உங்களுக்கு கரெக்ட்டா வருது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே, நீங்க லாஸ்ட் நம்பருக்கு போய்க்கோங்க. இப்ப இது 1 போட்டிருக்காங்க, இது 2 போட்டிருக்காங்க, இது 3, அப்ப இது 4, இது 5, இங்க வர்றது 6ஓட இதா தான் இருக்கும். அப்ப 6 பவர் 6 மைனஸ் 6. ஓகேங்களா? என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பராலே மைனஸ் பண்ணணும். நீங்க 6 6 டைம் பெருக்குனீங்கன்னா, எவ்வளோ வரும்னா 4600 சாரி 46,656 வரும். இதுலேருந்து ஒரு 6 மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் இஸ் 46,650. இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய உறுப்பு எதுனா இந்த 46,650 தான். ஓகேங்களா? இந்த சம் அவ்வளோதான் இந்த சம்மு. அடுத்தடுத்து ஒவ்வொரு மாடல் பார்க்குறப்ப நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா பார்த்துக்கலாம். இப்போ செகண்ட் சம்க்குள்ள போலாம். தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + 55, அதாவது இது மாதிரி கூடுதல் காண்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்துட்டாங்கனாலே ரொம்ப ஈஸியா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுறலாம். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பரு ஒற்றைப்படை எண்ணா, இரட்டைப்படை எண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒற்றைப்படை எண்ணா இருந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா வரும், இரட்டைப்படை எண்ணா இருந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா வரும். இங்க பாருங்க 1 3 5ங்கிறதுலாம் வந்து நமக்கு ஒற்றைப்படை எண்ணு. இவங்க கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? கூடுதல் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க எக்ஸெட்ராங்கிறது இதுக்குள்ள இருக்க நம்பர்ஸ்லாம் எத்தனை, மொத்தமா எத்தனை நம்பர் வரும்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். கண்டுபிடிச்சாதான் இருக்கிற நம்பர் எல்லாம் கூட்டினோம்னா கூடுதல் வரும். அப்ப என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒற்றைப்படை எண்ணா இருந்தா ஃபார்முலா என்னன்னா, n = லாஸ்ட் நம்பர் + 1 / 2. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? கூடுதல் காண்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்துட்டாங்கன்னா, அது ஒற்றைப்படை எண்ணா, இரட்டைப்படை எண்ணான்னு கண்டுபிடிக்கணும். ஒற்றைப்படை எண்ணா இருந்தா ஃபார்முலா வந்து n = லாஸ்ட் நம்பர் + 1 / 2. இதுதான். ஓகேங்களா? இதுல லாஸ்ட் நம்பர் என்ன இந்த இடத்துல? 55 தான் லாஸ்ட் நம்பர். அப்ப 55 + 1 / 2. இத கூட்டுனீங்கன்னா 56 / 2 வரும். இந்த 2வையும் இதையும் அடிச்சீங்கன்னா 2 2 4 மீதி 1 8 2 16. இப்ப என்னோட நம்பர் 28 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்ப இதுக்குள்ள வர நம்பர் எத்தனை நம்பர் வரும்? மொத்தம் வந்து 28 நம்பர் வரும். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மொத்தமா இதுக்குள்ள 28 நம்பர் இருக்கு அப்படின்ட்டு. இப்ப மொத்தம் கூடுதல் தெரியணும் இல்லையா? இந்த ஒரு நம்பர் செக் பண்ணி பாருங்க. இடையில எவ்வளோ நம்பர் கூட்டியிருக்காங்க? 1ஓட 2 நம்பரு, 3ஓட 2 நம்பர். 2 2 நம்பர் கூட்டியிருக்கனால
கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர 2 டைம் பெருக்கணும். ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் வந்துரும். 28 இன்டு 28ன்னு பெருக்கணும்னா 784 இதுதான் ஆன்சர் வரும். நான் பெருக்கி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் ஆல்ரெடி பெருக்கி வச்சுட்டேன். அந்த சம் நான் டைரக்ட்டா போட்டேன். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா, நீங்க பெருக்கி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 3 சம்க்குள்ள போலாம். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவிகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்ம ஈஸியா ஷார்ட்கட்ல போட்டுறலாம். ஆனா இந்த மாடல்ல நிறைய சம்மு வருங்கிறனால நம்ம கண்டிப்பா ஸ்டெப் தெரிஞ்சுக்கிட்டு போட்டோம்னா தான் அடுத்தடுத்த மாடல் கேட்கிறப்ப நம்ம ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நான் ஸ்டெப் எப்படிங்கிறதுலயே போடுறேன். உங்களுக்கு ஷார்ட் வீடியோல வேணா நான் ஷார்ட் கட் போடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஸ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் நம்பர் குடுத்துட்டாங்க. 5:3ங்கிற விகிதத்துல இருக்கும். ஏன்னா நம்பர்ன்னு குடுக்கல. விகிதம் குடுத்துருக்காங்க. 5:3 அப்படிங்கிற விகிதத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல தேர்வுல 16% மாணவர்கள். இங்க ஃபர்ஸ்ட்டு மாணவர்கள், மாணவிகள்னு குடுத்ததுனால ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது தான் மாணவர்கள். 2வது மாணவிகள். இதுல எத்தன மாணவர்கள்? 16% மாணவர்களும், 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறல. ஒருவேள தேர்ச்சி பெறல அப்படின்னா, தேர்ச்சி பெற்ற மாணவ, மாணவிகளின் சதவிகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம டைம் சேவ் பண்ணா என்ன பண்ணலாம்னா, இது ஃபர்ஸ்ட்டு இப்ப தேர்ச்சி பெறாதவங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெர்சன்டேஜ் குடுத்துட்டாங்க. நமக்கு கணக்குல எவ்வளோ கேட்டிருக்காங்க? தேர்ச்சி பெற்றவர்கள் தான். அப்ப 100ல 16 மைனஸ் பண்ணி மீதி இருக்க நம்பருக்கு பெர்சன்டேஜ் போட்டுக்கலாம். இல்ல வரிசையா நம்ம போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே போடுறேன். இந்த மாரி சிங்கிள் டிஜிட்ல இருந்துச்சுன்னா, இத நம்ம 100ஆல பெருக்கிக்கிட்டோம்னா போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 5:3ய 500:300 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்ப மாணவர்கள் எண்ணிக்கை 500ன்னு வச்சுக்கிறேன். மாணவிகளின் எண்ணிக்கை 16ன்னு வச்சுக்கிறேன். இங்க மாணவர்களோட பெர்சன்டேஜ் எவ்வளோ? 16%. மாணவிகளோடது 8%. ஃபர்ஸ்ட்டு தேர்ச்சி பெறாத சதவீதம் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? அ தேர்ச்சி பெறாதவங்க சதவீதம்னா 500 இன்ட்டு இந்த 16/100 இதுக்கு கண்டுபிடிக்கணும். இதுல 300 மாணவிகள் இன்ட்டு எத்தன பெர்சன்டேஜ்? 8% தேர்ச்சி பெறல. அப்ப இத கண்டுபிடிக்கிறேன். 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 16 5ஆல பெருக்குனா எவ்வளோ வரும்? 80 வரும். இது தேர்ச்சி பெறாத மாணவர்களின் எண்ணிக்கை. இப்ப இது 0, இது 0, 8, 3, 24. தேர்ச்சி பெறாத மாணவிகளோட எண்ணிக்கை இது. இப்ப என்ன பண்ணணும்னா, இது 2யும் நான் கூட்டிக்க போறேன். மொத்தம் எத்தன பேரு பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, இது 2யும் கூட்டுனோம்னா 104 வரும். மொத்த ஸ்டூடண்ட்ல 104 பேரு ஃபெயில் ஆயிட்டாங்க. மொத்த ஸ்டூடண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்க 2 ஈஸ்ட் குடுத்துருக்கோம் இல்லையா? இது 2 தான் மொத்த மாணவர்கள். 800 பேர் தான் மொத்த மாணவர்கள். அப்ப 104 800ல மைனஸ் பண்ணீங்கன்னா, எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 696 வரும். இவங்க தான் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள். ஓகேங்களா? இது தேர்ச்சி பெறாதவங்க. இப்ப தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வந்துருச்சு. இப்ப இவங்களுக்கான பெர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இப்ப தேர்ச்சி பெற்ற பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இடத்துல போடுறேன். 696 இன்ட்டு மொத்த மாணவர்கள் எத்தன? 800 டிவைட் பை 100 இப்படி போட்டாலே ஐயய்யோ! சாரி 800% இல்லைல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா, 696 பேர் தேர்ச்சி பெற்றவர்கள். எத்தன மாணவர்கள்ல? 800 மாணவர்கள்ல 100% தானே கண்டுபிடிக்கணும். அப்ப 100ஆல பெருக்கிக்கணும். 2 சைஃபருக்கு 2 சைஃபர கேன்சல் பண்ணிடுறேன். 1 8 8 8 64 வரும். மீதி 5 இருக்கும். அதே எத்தன 56? 7 8 56. அப்ப 87% தான் தேர்ச்சி பெற்ற மாணவ, மாணவிகளின் சதவிகிதம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். ரொம்பவே ஈஸியான சம் தான். இத ஒரு டைம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? அடுத்து 4த் சம்க்குள்ள போலாம். ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% வருகை புரியவில்லை எனில், வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை கண்டறியவும். ஒரு கிளாஸ்ல 80 பேர் இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு பர்ட்டிகுலர் டேஸ்ல 25% வரல. அப்போ வந்த மாணவர்களோட எண்ணிக்கை கேட்கறாங்க. இது நம்ம ஈஸியா என்ன பண்ணிரலாம்னா, இப்ப வராதவங்க 25%னா, மீதி எத்தன பெர்சன்டேஜ்ன்னு பாருங்க. அதுதான் வந்த பெர்சன்டேஜ். 100ல 25 போச்சுன்னா, மீதி எத்தன பெர்சன்டேஜ்? 75%. இப்ப 80 மாணவர்கள்னா, வந்தவங்க எத்தன பேரு? 75% டிவைட் பை
100ஆல போட்டுட்டோம்னா, இங்க வந்த வந்த மாணவர்கள் எத்தன பேருன்னு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிர்றேன். 2 10 4 2 சாரி 2 10 4 2 8 1 5 5 மீதி 2 இருக்கும். 5 25 5 நாங்க எவ்வளோ? 60 அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி வராதவங்க நம்பர் சின்ன நம்பரா குடுத்துட்டு, வராத பெர்சன்டேஜ் குடுத்தாங்கன்னா, மீதி 100ல எத்தன பெர்சன்டேஜ்ன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சுட்டு நீங்க இப்படி போட்டுக்கலாம். இது வந்து இப்படியும் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா, இப்ப வந்தவங்க 80 பேருனா, இப்ப வராதவங்க எத்தன பேர்? 75/100ன்னு வந்துருச்சு. இப்ப இந்த 75/100ங்கிறது ஈஸியா நமக்கு தெரியும். பெர்சன்டேஜ்ல 75/100 3/4ன்னு எழுதிக்கலாம். இப்ப 3/4 தானே. 3/4 100ல எத்தன பங்கு? 3/4. டைரக்ட்டா அடிச்சுக்கலாம். ஈர்னாங்கெட்டு 0 ஈர் 3 60. இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். 2 மெத்தட் இருக்கு. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தொடர்ச்சி நம்பர் குடுத்துட்டாங்க. இந்த தொடர்ச்சி எண்களில் 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன? அதாவது இந்த கொஸ்டின் பார்த்தோனே நமக்கு என்ன தோணும்னா, ஏதோ 2 டிஃபரன்ஸ் இருக்கு போல இதுல அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்குவோம். ஆனா ஆக்சுவலா இதோட மீனிங் என்னன்னா, இத மைனஸ் பண்ணா இதோட டிஃபரன்ஸ் வந்து 2 வரணும். அப்படி 2 வர்ற நம்பர் வந்து எத்தனை இணைகள் இருக்கு அப்படின்னா, பேரா 2, 2 பேரா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இது 2 மைனஸ் பண்ணணும். அப்புறம் இது 2, அப்புறம் இது 2, அப்புறம் இது 2, அப்புறம் இது 2 இப்படி மைனஸ் பண்ணிட்டே வந்தோம்னா, எதுக்கெல்லாம் 2 வருதுங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்ப 6 மைனஸ் 4 எவ்வளோ? 2. அதே 4 மைனஸ் 1 எவ்வளோ? 3 வருது. அடுத்து 1 மைனஸ் 2 எவ்வளோ? 1. 2 2 மைனஸ் பண்ணா 0. 2 மைனஸ் 8 பண்ணா 6. அதே 8 மைனஸ் 7 பண்ணா 1. அடுத்து 8ம் 7ம் போட்டோம்னா, அடுத்து 7 4. 7 மைனஸ் 4 ஈக்குவல் டு 3. இப்போ 4 2 மைனஸ் பண்ண 4 மைனஸ் 2 2. 2 மைனஸ் 1 1. 1 மைனஸ் 5 4. 5 மைனஸ் 3 2. 3 மைனஸ் 8 5. இப்போ எதுக்கெல்லாம் 2 டிஃபரன்ஸ் வருதுன்னு பாருங்க. 1 2 3 இது. இதோட நம்பர் என்ன? 6 4. 6, 4 வேற 4 மைனஸ் 2, அடுத்து 5 மைனஸ் 3. 3 ஜோடிக்கு தான் 2 வித்தியாசம் வருது. அப்ப ஆப்ஷன்ல 3 இணைகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்க ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் ஆன்சர். இன்னைக்கு இந்த சம்மு கண்டிப்பா நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு வீடியோ புரிஞ்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த இயர்ல இருக்க 5 கொஸ்டின நாளைக்கு வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.